ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கொரியர் எனக்கு வந்துச்சு. நிறைய கொரியர் வரும். அது வந்து ப்ராடக்ட் எல்லாமே வரும். அப்புறம் இன்னைக்கு வந்து சிவகங்கையிலேருந்து மணிமாலா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் அக்ஷயா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒருத்தங்க பேர் திஷா. தீஷாவா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. திஷான்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ல, அவங்களுக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமா. அக்ஷயா டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே என் வீடியோ தான் பார்ப்பாங்களாம் வந்த உடனே. அப்புறம் வந்து அத்தை இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் அழுதேன் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களும் அழுதுட்டாங்களாம். அழுதுட்டு அத்தையை யார் ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவப்பட்டாங்களாம். அப்புறம் வந்து சாப்பிடவே இல்லையாம், சாப்பிடாமையே டியூஷன் போயாச்சாம் அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நானும் அவங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க, டியூஷன் போயிடுறாங்க. இன்னும் பேசலை, ஃபோனில் பேசலை. ஆனால் வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப என்னைய பிடிக்குமா அவங்களுக்கு. அவங்க அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க, 2 பாப்பாவுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், ரொம்ப உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. நான் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷனா. என்னைய பார்த்து வந்து அவங்க ருத்ராட்சம் போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா. ராஜ்யத்தை ருத்ராட்சம் போட்டிருக்காங்க, அப்போ நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் மகாதேவர் வச்சு கும்பிட்றேன்னு அவங்களும் அவங்க வீட்டில் குட்டியாக மகாதேவர் வச்சுருக்காங்களாம். அவங்களும் சிவன் பக்தையாக மாறிட்டாங்களாம். அந்த மாதிரி நானும் மேக்கப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் வந்து அவங்களும் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்லன்னு தெரியல. லவ் யூ அக்ஷயா, லவ் யூ திஷா குட்டி. நீங்கள் வந்து காட் பிளஸ் யூ. நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பில் மென்மேலும் வளர்ந்து நல்லா வருவீங்க, எதிர்காலத்தில் நல்லா இருப்பீங்க. அத்தையும் உங்களை லவ் பண்ணுறேன். அத்தை லவ்ஸ் யூ. அப்புறம் வேறு என்ன, அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. கிஃப்ட்டுன்னா சாதாரண கிஃப்ட் கிடையாது, அது ஒரு பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். நம்ம பிரேமாக்கா வந்து சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிருந்து வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அதே மாதிரி இது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து 2 சாரி ப்ளஸ் வளையல், அப்புறம் கோவில் பிரசாதம் அனுப்பியிருக்காங்க, காமிக்கிறேன். இது ஒரு சாரி, அதுவும் சாதாரண மாதிரி சாரி இல்லை. சிவகங்கையில் முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, நானும் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் கூகுளில் அடித்து பாருங்கள், அந்த கோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில், குழந்தையா வந்து அந்த கோவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து குழந்தையா வந்து அவதரிச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோவிலுக்கு நானும் போயிருக்கேன். கீரணிப்பட்டியா அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. முத்துமாரியம்மன் கோவில், கீரணிப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலா இல்லை வந்து இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பொன்னமராதியில் ஒரு கோவில் இருக்குது, அங்கேயான்னு மட்டும் எனக்கு தெரியல. இது 2க்குமே நான் போயிருக்கேன்.